Hey guys, good evening. So அவங்களோட வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. So go ahead and subscribe my channel immediately. So மேடம் வந்து இப்போ என்னோட ஒர்க் வந்து அவளே வந்து அந்த டேக் ஓவர் பண்ணியிருக்கா. ஓகே, ஓரளவுக்கு வந்து பண்ணுறா. கொஞ்சம் அங்கங்கே இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது. பட் தோ ஷீ இஸ் ட்ரைங் டு டூ இட். இந்த வேலை வந்து அவளே வந்து எடுத்து பண்ணியிருக்கா. மற்றபடி நான் வந்து சில விஷயங்கள் வந்து அவளோட புக்ஸ் எடுத்த இடத்துல வைக்கிறதோ இல்லை வந்து அங்கங்கே ஒரு ரூமில் ஒரு ஷார்ப்னர் இருக்கும், பென்சில் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் க்ளீனாகவே, அவள் கபோர்டை க்ளீனாகவே, இதை மட்டும் தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த வேலை வந்து அவளே எடுத்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஈவினிங் வந்து நல்லா வந்து வீடெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பர்பஸாக வந்து ஒரு ½ an hour I took a nap பிகாஸ் என்னோட கண்ணுக்கு அந்த ரெஸ்ட்டு தேவை. நாலுலேருந்து ஆஃபீஸ் அண்ட் ஐ ஹேட் சாட்டர்டே நைட். எல்லாருக்குமே சாட்டர்டே நைட்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் சாட்டர்டே நைட், ஃப்ரைடே ஈவினிங் எல்லாம் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வீக்கெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் டே சண்டேனா அவங்க ஃபுல் ஜாலி மூடில் இருப்பாங்க. எனக்கு அது அப்படியே உல்ட்டா பிகாஸ் சண்டேலேருந்து ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுனால. ஸோ இப்போ நைட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபின்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு கார்ன் வச்சு, ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு கிரேவி வித் ஜீரா ரைஸ் ஃபார் தெம், போத் ஆஃப் தெம் ஜீரா ரைஸ் அவங்களுக்கு. இந்த ரெசிபியும் நான் வந்து இப்போ ஏதோ 2-3 யூடியூபர்ஸோட சேனலில் பார்த்தேன். பட் வந்து இது வந்து என்னோட வெர்ஷன். நான் வந்து அதை ஏதோ கொஞ்சம் அதில் வந்து மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிச்சன் கொஞ்சம் எங்கேஜாக இருக்குது. வரேன். ஸோ மிஷிகாவோட அந்த டைம் நான் எடுத்துக்கிட்டேன். மேடம் ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடி 2 காது வரை முளைச்சிருக்கா மேடம்க்கு. ஸோ இப்போ கிச்சன் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது. அந்த டவல் நான் தான் அழுக்காக போட்டிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் பாதர் அபவுட் இட். ஸோ கிச்சன் வந்து காலி ஆனோடனே இப்போ 8:30 ஆகுது. எக்ஸாக்டாக பை 9:30 அட்லீஸ்ட் ஐ ஹேவ் டு கிவ் தம் அ ஃபுட் பிகாஸ் நான் ஐம் திங்கிங் டு கெட் அப் சூன் பை டுமாரோ. இன்றைக்கி ஓரளவுக்கு நீ சீக்கிரமே தான் எழுந்திரிச்சேன். பட் நாங்கள் லஞ்ச் வந்து நேற்றுக்குள்ளது பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இட்லி சாம்பார்லாம் வச்சு பண்ணோம். டின்னர் அதே மாதிரி ஐ வாண்ட் மேக் சம்திங் குட். பட் ஆஸ் யூ ஆல் நோ, ஒரு பேட் ஈட்டர் ஃபேமிலினால எவ்வளோ தான் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சாலும் மிச்சம் வந்துடும். இல்லை வந்து அவ்வளோ எங்களால் சாப்பிட முடியல. கொஞ்சோன்னு சாப்பிட்டா கூட வந்து போதும். ஏதாவது டிஷ் வந்து என்னால் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு அந்த மூடே எனக்கு இல்லாமல் போயிடும். ஸோ எஸ், மிஷிகா இஸ் அரேஞ்ச் த. அது யார் படிச்சோப்பா? அது அப்படி கீழே போடுவாமா? ஸோ யாரும் என்னோட ஒரு க்யூட்டான ஒரு வியூவர் வந்து எனக்கு வந்து ஒரு டிப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைமர் வந்து நல்ல ஒரு லேயர் ஆஃப் ப்ரைமர் வச்சு அதுக்கப்புறம் பொட்டு வைங்கன்னு. ஸோ அப்படி தான் வச்சேன். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இந்த குர்த்தி போட்டேன். இந்த குர்த்தி கூட யூஸ்வலாக நான் பொட்டு வைக்க மாட்டேன். ஸோ நான் நினச்சேன் சரி, ஓகே, லெட் மீ ட்ரை தேட். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கலர் பாரோட ப்ரைமர் வந்து ஒரு 1 or 2 லேயர்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து பொட்டு வச்சுருக்கேன். ஸோ யா, ஆல்சோ நான் ஸோ எஸ், வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்குள்ள இந்த டின்னர் ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் வந்து மத்தியானம் இது பண்ணேன். ஒரு டிசாஸ்டராக மாறிடுச்சு. நான் இந்த இடம் வந்து நம்மளுக்கு அப்படி கை வச்சு ஒரு மாதிரி ஆகிடும்ல. நான் இத்தனைக்கும் அவ்வளோ ஆகலை. ஆனாலும் சரி, கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அந்த பெயிண்டிங். பட் ஐ டென்ட் லைக் இட் பிகாஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் பெயிண்ட் பண்ணிட்டு. அண்ட் மிஷியோட கலர்ஸும் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதை ஒழுங்காகவே வந்து என்னால் அப்ளை பண்ண முடியல. ஸோ எஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see how people are gonna love it or not. guys, சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் திஸ் COVID-19 days. ஸோ எஸ், இது வந்து ஒரு பெய்ட் கொலாபரேஷன் வித் மமா அர்த். அண்ட் இது வந்து ஒரு லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் ஃபார் பேபிஸ். ஸோ வந்து 0 monthsலேருந்து எந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷிகா ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கும்போது எனக்கு எப்போவுமே கவலையாக இருக்கும், இது வந்து என்ன டிட்டர்ஜென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் பாப்பாவுக்கு ரொம்ப ரேஷஸ் வரும், அவளுக்கு தைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அதனால நான் நிறைய வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண மாட்டேன் அவளுக்கு. அப்போவே வந்து நான் வந்து நார்மலாக வந்து ஏதாவது ஷாம்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி அவளோட ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு வந்ததும் ஒரு வாரம் ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் நான் வந்து 2 times ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். இதோட மெயின் ரீசன் வை டிட் ஐ லவ் இஸ் பிகாஸ் இட் இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் ஆல் நேச்சுரல் திங்ஸ், பயோ என்சைம், நீம், இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் கூட இதில் வந்து ஆடடான ஒரு ஃபீச்சர்.
ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் நான் காமிக்கிறேன். பிகாஸ் நான் இப்போலாம் எங்களோட க்ளோத்ஸ் தனியாக வாஷ் பண்ணுறேன், மிஷிகாவோட க்ளோத்ஸ் தனியாக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு பாட்டில் விச் இஸ் அரவுண்ட் 200 ml. ஸோ இது வந்து நான் வந்து லிக்விட் வந்து நல்லா வந்து நான் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு மிஷிகாவோட ஒரு 2 days 3 days க்ளோத்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் இருக்கிற அந்த ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரெயின் அழுக்காக்குவாங்களே குழந்தைங்க, அந்த ட்ரெஸ்ஸஸில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த வாசனை கூட நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸில் நல்ல ஒரு ஃப்ரேக்னன்ஸும் கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறைய மமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அண்ட் தே ஆல் லைக் ஆர் கிட்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ மிஷி அப்பப்போ யூஸ் பண்ணுவாள், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாள், அண்ட் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கா. அது வந்து கார்ன் ஸ்டார்ச்சில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுவுமே வந்து கோயிங் டு பி ஃபார் யோர் கிட்ஸ் க்ளோத்ஸ். ஸோ நியூ பார்ன் பேபிஸ்க்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து மெயினான நீம் எக்ஸ்ட்ராக்ட், அதே மாதிரி நம்மளோட லைம் சிட்ரஸோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களோட க்ளோத்ஸில் வந்து அது வந்து அவங்களோட ஸ்கின்க்கு வந்து ஹார்ம் பண்ணாது. ஸோ மெயினாக வந்து நம்ம நார்மல் வேறு ஏதாவது வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது அதில் ப்ளீச்லாம் நிறைய இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ப்ளீச்னு போட்டிருக்கோம், நோ ஃபாஸ்பேட்டு. இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களோட க்ளோத்ஸ் வந்து ரொம்ப வந்து ஐ மீன் it affects our kids skin when it is there in your kids clothes. So yes, இதோட ப்ராடக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வந்து க்ரூவாலிட்டி ஃப்ரீ ப்ராடக்ட் அண்ட் தே ஆர் பீட்டா சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆல் நேச்சுரல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் தைரியமாக இது வந்து ஒரு வாட்டி வாங்கி ட்ரையல் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இது வரைக்கும் மிஷிகாவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலர் பேஸிஸில் யூஸ் பண்ணலனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி இதோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து மமாஅர்த்தோட வெப்சைட்டில், அமேசானில் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கிக்கலாம். நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இது தவிர்த்து எல்லா வாட்டியும் நான் உங்கள் கூட ஒரு கூப்பன் கோட் வந்து ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வாட்டியும் என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து 20% ஆஃப் இருக்குது இந்த ப்ராடக்ட் மேலே. இஃப் யூ ஆர் யூஸிங் த கூப்பன் கோட் விச் ஐல் பி டிஸ்பிளேயிங் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் அது யூஸ் பண்ணி மமாஅர்த்தோட வெப்சைட் mamaearth.in போயிட்டு நான் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன், அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ மமாஅர்த்தோட எல்லா ப்ராடக்ட் வந்து வோக்கல் ஃபார் லோக்கல் பிராண்ட் ஹேஷ்டேகை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் இது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ யூ கேன் வெரி வெல் கோ ஹெட் அண்ட் சப்போர்ட் திஸ் பிராண்ட். இப்போ நான் எப்படி வந்து பாப்பாவோட ட்ரெஸ் வந்து இந்த பர்டிகுலர் டிட்டர்ஜென்ட் வச்சு யூஸ் பண்ணுறேன்னு காணிக்கிறேன், வாங்க. ஸோ பொதுவாகவே மிஷிகாவோட க்ளோத்ஸ் வந்து நாங்கள் செப்பரேட்டாக தான் வாஷ் பண்ணுவோம், கையால் வாஷ் பண்ணுறதா இருந்தால். இல்லைன்னா நம்ம வந்து தனியாக வந்து வாஷிங் மிஷின்லேயே தனியாக நம்ம போடுறது. ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு கையால் எப்படி வாஷ் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் 3 க்ளோத்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட்டால் ஸ்ட்ரெச் ஆகிடும்னுக்காக நான் வந்து கையால் துவைக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே வரைக்கும் தான் இருக்கும் இந்த டிட்டர்ஜென்ட். அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ராப் இட். அண்ட் எஸ், நான் இதையே கிச்சனில் காமிச்சிட்ருக்கேன்னா சில குட்டி குட்டியான இந்த வேலையெல்லாம் நான் கிச்சன் சிங்க்கில் நின்றுட்டே பண்ணிவிடுவேன். பிகாஸ் மிஷி குட்டி பாப்பா இருக்கும்போது நான் கிச்சன் சிங்க்கில் நிற்க வச்சு அவளை வந்து மேலாம் கழுவிட்டுருக்கேன். ஸோ இது எல்லோரும் பண்ணுவாங்க. அண்ட் த ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் திஸ் டிட்டர்ஜென்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து தொடும்போதே ஐ எம் ஏபிள் டு பிகாஸ் இது ஸ்பான்சர்ட் வீடியோ, அதுக்காக நான் சொல்லலை கண்டிப்பாக. அண்ட் எனக்கு வந்து ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் ஐம் ஃபீலிங். ஓகே, ஸோ வந்து ரொம்ப ஹார்ஷாக தெரியல, எனக்கு ரொம்ப நிறைய நான் வந்து கொஞ்சம் தான் போடுவேன் யூஸ்வலாகவே அவளோட க்ளோத்ஸ்க்கு, எந்த சோப்பாக இருக்கட்டும். ஸோ இது வந்து மிஷிகாவோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து நமக்கு கலரும் ப்ளீட் ஆகாது. மற்றபடி நீங்கள் வந்து கலர் ப்ளீட் ஆகிற க்ளோத்ஸ்னால் தனித்தனியாக நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளீட் ஆகிற க்ளோத்ஸ்னால் மற்றபடி இது வந்து இதனால வந்து உங்களுக்கு கலர் ப்ளீட் ஆகாது. பிகாஸ் இட் டோன்ட் ஹேவ் ப்ளீச், ரைட்? அண்ட் இவளோட இன்னர் கார்மெண்ட்ஸ், தட் இஸ் ஷீ ஆல்வேஸ் வேர் ப்ளூமர்ஸ். ஸோ ப்ளூமர்ஸ் கூட நான் இதில் தான் வாஷ் பண்ணுறது. பிகாஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களோட வெஜைனல் பார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற டிட்டர்ஜென்ட்ஸ் தான் நம்ம வந்து பொன் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதை நான் வச்சுட்டு அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்கிட்ட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே உட்காருவாங்க, அங்கே உட்காருவாங்க, இப்படி விளையாடுவாங்க, அப்படி விளையாடுவாங்க. அதுவும் சின்ன சின்ன பாப்பாஸ்க்கு வந்து இந்த மூச்சா ஸ்மெல் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து அப்படி அடிக்கிற ஸ்மெல்லும் இல்லை, மைல்டு ஸ்மெல்.
ஸோ எஸ் கைஸ், இது வந்து நான் ஓரம் கட்டிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி காய போட்டுருவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து வாஷிங்க்கெல்லாம் நேரமே கிடையாது. நாங்கள் எப்போ வேணால் வாஷிங் மிஷின் போடுவோம், எப்போ வேணால் துணி காய போடுவோம், எப்போ வேணால் துணி மடித்து வைப்போம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க்கில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் எஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ஸ்பான்சர் வீடியோ பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ தட் வாஸ் அ ட்ரையல் ஃபார் ஆஃப்டர் லாங் டைம். எனிவேஸ், வாங்க இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஸோ ஃபைனலி இன் மை கிச்சன் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து வ்ளாக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் ரொம்ப லேட்டாக ஆகிடுது. நான் வந்து கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நான் வந்து வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணேன்னா. ஸோ டைரெக்டாக வந்து நான் எப்படி வந்து ஒன்றா சமைக்க ஆரம்பிக்கலன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வந்து கேஸோட இது பர்னர் ஓட இது போயிருக்கோம். எப்போவுமே என் கூட நடக்கும், உங்கள் கூட நடக்குமா சொல்லுங்கள். பால் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், இப்போ விழும் இப்போ விழும் இப்போ பொங்கும் அப்படின்னு. அது வரைக்கும் பொங்காது, ஜஸ்ட் இப்படி டர்ன் ஆகி நிற்போம், அதுக்குள்ளே பொங்கிடும். எப்போவுமே என் கூட இது நடக்கும். ஐம் ஜஸ்ட் இரிட்டேட்டட் வித் திஸ். ஸோ ஓகே, கடாயை வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஆயில் போட போகிறேன். நேற்றுக்கு வடை சுட்ட ஆயில் தான். ஸோ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகோ ஜீரகமோ எதுவுமே போட போகிறது இல்லை. ஜஸ்ட் வந்து இதில் வந்து நான் டைரெக்டாகவே வெங்காயம் போட போகிறேன். ஸோ வெங்காயம் போடுறோம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம். நாலு டொமேட்டோ ஒரு பியூரி எடுத்து வச்சிருக்கேன், அது ஊற்ற போகிறேன். ஸோ மொத்தம் கிரேவிக்காகவே நான் உப்பு போட்டுறேன் இந்த ஸ்டேஜ்லேயே. ஸோ இது கூடயே நான் வந்து மற்ற மசாலாஸும் போட்டுறேன். ஸோ தட் வந்து சேர்ந்தே குக் ஆகிடும். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் எதுவுமே படாது. மல்லிப்பொடி, கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மஞ்சள், ஒரு ஸ்பூன் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து வெறும் கலருக்கும் கிடையாது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் வரை கொடுக்கும். அண்ட் தென் half a spoon ஆஃப் ரெட் சில்லி பவுடர். லாஸ்ட்லி ஒரு சின்ன ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஹைலேயோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லெட்ஸ் குக் இட். இங்கே வந்து என்னோட கரம் மசாலா கவர் உடஞ்சி போயிருந்தது, கீழேருந்து எல்லா இடத்துமே கரம் மசாலா ஆயிடுச்சு. வந்து நான் இப்போது இந்த ஊற வச்ச பாதாமும் கேஷ்யூ நட் அரைச்சி போட போகிறேன். கெச்சப் வந்து ஒரு டேங்கியான டேஸ்ட்டு தவிர்த்து ஒரு இனிப்பு தரமும் கொடுக்கும். ஸோ அதுக்காக ஸோ திஸ் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட் போடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு. ஓகே, இது பார்க்கவே செம்மையமாக இருக்குது இந்த கிரேவி. இதில் வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனா ஐ திங்க் யூ கேன் ஆட் சிக்கன், போன்லெஸ் சிக்கன்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை, இது வந்து நல்லா அரைச்சிட்டேன், ஊற்ற போகிறேன். ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். எஸ், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட், பாதாம் பேஸ்ட் வந்து உங்கள் டயட் கான்ஷியஸ்ல நீங்கள் கேஷ்யூ நட் சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆட் பாதாம் ஆல்சோ. அண்ட் இது வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் கசூரி மேத்தி போட போகிறேன். ஆல்சோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு மசாலா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் கிச்சன் கிங் மசாலா. உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஸ்பான்சர்ட் கிடையாது, பட் இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம். தட் இஸ் கிச்சன் கிங் மசாலா ஃப்ரம் எவரெஸ்ட். ஓகே, நான் ஏன் இதை இப்போ போடுறேன்னா கொஞ்சம் ராவான இதோட டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். நீங்கள் வேணால் எண்ணெயில் நம்ம மற்ற மசாலாஸ் போடும்போது இதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
Okay, let's mix it. And in this stage la na vandu corn poda poren. இது வந்து நம்ம சாதாரணமா கிடைக்கிற corn வந்து இந்த மாதிரி உரிச்சு வச்சது. இது பச்சையா இருக்கு, நான் வேக வைக்காம தான் போட்டுருக்கேன். நீங்க வேணா வேக வைக்கலாம். இதுல வந்து இது வந்து திக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம டொமேட்டோ பியூரி இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பாதாம் கேஷ்யூநட் இது இருக்கு. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம கொஞ்சமா பால் ஊற்றணும், இதில் லைட்டாக பால் ஊற்றணும். ஒரு கொதி வந்ததும் பால் என்னன்னா உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் வரக்கூடிய பாலில் க்ரீம் வராது. ஸோ அதனால் இந்த ஆடெல்லாம் போயிடுச்சு. இந்த ஆடை அப்புறம் லைட்டாக ஒரு 1/2 கப்புக்கு கம்மி, எப்படி சொல்லுவோம், 3/4 சொல்லலாமா, போட்டுட்டு just give a stir. நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நல்லா இன்னும் ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நான் பனீர் இது க்யூபாக போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். just using with grater. தென் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் என்ன திக்காக இருக்குது கிரேவி, அவ்வளோ யம்மாக இருக்குது. I think Mishi will love it. ஸோ இது சீஸ்னால் இந்த பன்னீர் மெல்ட் ஆகும், பட் இது பன்னீர்னால மெல்ட் ஆகாது, இதே மாதிரி கிடக்கும், நம்மளுக்கு திக்காக இருக்கும் கிரேவி. இது வந்து தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் நேரம் 5 to 10 minutes லைட் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுட்டு தென் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். யம்மா இருக்குது. ஸோ எஸ், நம்ம கிரேவி ரெடி. பன்னீர் கார்ன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுட்டு அவ்வளோதான். இது நீங்கள் நான் இப்போ வைக்கக்கூடிய ஜீரா ரைஸோ இல்லை பராட்டா சப்பாத்தி எது கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். It looks so yum. சமைச்சிட்டே vlog பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட் ஆகிடும். அண்ட் இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு. இட் லுக்ஸ் ரியலி யம். சம்மர் டேஸ் ப்ளீஸ் இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன்னா அதில் ஏதாவது வேரியேஷன் பண்ணுறீங்களா, அந்த வேரியேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன போடுறீங்க, இதில் வேறு ஏதாவது விஷயம் போடுறீங்களா, அது கண்டிப்பாக எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஜீரா ரைஸ். ஜீரா ரைஸ் டக்குன்னு வித்தின் 15 minutes ஆகிடும். ஒரு 3 சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். பிகாஸ் நாளைக்கு நான் டீடாக்ஸ் டயட் இருக்க போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாமே சாப்பிட்டு நல்லா ஒரு 2 நாள் டீடாக்ஸ் டயட் எடுக்க போகிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் இன்றைக்கே சாப்பிட்டு எல்லா ஆசைகளும் இது பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ஸோ இந்த கடாயில் தான் இன்றைக்கி நான் ஜீரா ரைஸ் வைக்க போகிறேன். ஒரே ஒரு கப்பு தான், நான் இதில் 2 கப் கூட வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சமாக ஆயில் போடணும். இது வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய ஜீரா ரைஸ் ஆயிலியாக இருக்காது. யூஸ்வலி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். பிகாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க ரைஸு. ஸோ இது வந்து எண்ணெய் இப்போ சூடாக இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி என்னோட கடாய் சூடாக இருந்தது. இதில் வந்து நான் இப்போ ஜீரா போட போகிறேன். ஸோ இந்த கப்புக்கு 1 கப் ரைஸ் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இந்த ரைஸ் போடலாம். டூ கப்ஸ் கரெக்டாக 2 கப் தண்ணி போட்டு போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம இதை அடிக்கடி திறந்து பார்த்துக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து குக்கரில் வைக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தனியாக உதிரியாக கிடைக்கும் இதில். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது இப்போ வந்து மூடி வச்சிடலாம். சால்ட் போடணும். மேக் ஷூர் நம்ம சால்ட் ரைஸில் வந்து கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, நம்ம கிரேவியில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் கிரேவியில் ஜாஸ்தி இல்லை. நல்லா ஒருக்க கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் ரைஸும் இதில் போட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். ஜஸ்ட் அது அப்படி ஆச்சுன்னா பரவாயில்ல. இப்படி விட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அது ஆட்டோமேட்டிக். இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக மூடிட்டோம்னா அது தண்ணி வெளியே வந்துடும். கொஞ்சமாக இப்படி விட்டு வச்சுட்டு
மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து அவசரத்தை சப்பாத்தி மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சு, வேறு வழி இல்லை. ஒழுங்காக சப்பாத்தி மாவை வந்து நீங்கள் பிசைஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஸோ இதுக்கு பர்ஃபெக்டான நான் ரெசிபி அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்கு தான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து கார்லிக்கெல்லாம் போட்டாச்சுன்னா, செசமே சீட், தட் இஸ் எள்ளு, வெள்ளை எள்ளெல்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம பரோட்டா வைக்கிறோம்ல, பட் இது பரோட்டா கிடையாது. ஸோ வந்து என்னோட இது வந்து ரொம்ப இன்றைக்கி தண்ணி ஆகி போயிடுச்சு, அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பொடி மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு கொடுத்துருச்சுன்னா அது எல்லாமே சேர்ந்துடும். அண்ட் சுட்டு பிறகு உங்களுக்கு வந்து நல்ல லேயராக விழும். ஸோ இதுதான் வந்து லாச்சா பராட்டா, அம்ரித்சரி லாச்சா பராட்டா சொல்லுவோம். இது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும். நான் பண்ண மாவு வந்து அவசரத்தில் தனித்தனியாக வந்து இன்னைக்கு பிசைஞ்சிட்டேன். இது தெரியுது அவங்களுக்கு, ஒரு மாதிரி லைனாக லேயராக வரும். நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சு நிறைய ஃபோல்டு போட்டோன்னா இட் வில் கம் ப்ராப்பர்லி. நம்மளோட ஜீரா ரைஸும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, தெரியுது. குக்கர்ல எல்லாம் வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது, வச்சிடலாம். சரி, நான் வந்து ஒரே கரண்டியில் தான் மோஸ்ட்லி சமைப்பேன், அது வந்து என்னோட பழக்கம். ஸோ தட்ஸ் இட். தவா லாச்சா பராட்டா இஸ் டன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஆசை பிளேட்டிங் பண்ணணும். ஸோ நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் பெருசாலும் இருக்காது, நாங்கள் டெய்லி தரது தான் உட்காருவோம். ஸோ இங்கே ஒரே ஒரு தட்டு மட்டும் நான் வந்து அழகாக அலங்காரப்படுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். half an hour late because of this video. So anyways, நாங்க படுக்கிறதுக்குள்ள 1 o'clock ஆயிடும். It's very bad habit we are trying to change. We should change, right, Mr. Gokul? Mr. Gokul. Mr. Gokul. Actually love வந்து வளர்க்கறாங்க. Okay. So இன்னைக்கு வித்தியாசமா எப்பவுமே நான் மிஷிகா கிட்ட தான் ரிவ்யூ கேட்பேன், எப்படி இருந்தது சாப்பாடு அப்படினா. So இன்னைக்கு நம்ம Mr. Gokul கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். Let's get started. எப்படி இருந்தது? உண்மையிலே வா. எப்படி என்ன டேஸ்ட் இருக்கு? இந்த நல்லா இருக்கா? இது வந்து நான்வெஜ்க்கு நல்லா இருக்குமா? இது கார்னுக்கு பதில் ஏதாவது நான்வெஜ் போட்டால் எப்படி இருக்கும்? பட்டர் சிக்கன் மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம போன்லெஸ் சிக்கன் போட்டு பண்ணிக்கலாம். ஒரு அப்பாவி பிராணி சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுது, தட்டுக்கு ஒரு காலியாக இருக்கு. வடி உனக்கு வச்சு தானே. எனிவேஸ் மிஷிகாக்கா வைப்போம். மிஷிகாக்காக Sheera rice. Yes, for you. No. If you drink, you will not be able to eat, and as always, you will. ஒரு சிப் மேன குடி. ஸோ நான் வந்து அடியா மிஷிக்கு இப்போ ரைஸ் பிடிக்கும்னுக்காக தான் நான் வச்சேன். அவள் தான் சப்பாத்தி. ஸோ லெட் மீ ட்ரை திஸ். இந்த லாச்சா பரோட்டா நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக, கொஞ்சம் ஒழுங்காக வந்து மாவு பிசைஞ்சு இந்த கார்லிக் எல்லாம் போட்டு பிரெட் பட்டர்லாம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லெட் மீ டேஸ்ட் திஸ். ஏதோ ஒரு புளிப்பு டேஸ்ட் தான். நல்லா இருக்கும். பன்னீர் தான். How is it, Mishi? You didn't like it, no? I love it.
ரியலி of this Colombo and ரைஸ். ஸோ எஸ் கைஸ், நாளைக்கு சண்டே, நாளைக்கு காலையிலேருந்து எழுந்திரிச்சு ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும். அண்ட் இவங்க 2 பேரும் வழக்கம் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ 1 minute ரொம்ப பிளரியாக இருக்குது. ஸோ எஸ் கைஸ், meet you all tomorrow. Until then is bye from me. I'm Nishika and Gokul Kumar, my dad. So yes guys, meet you all tomorrow. Until then is bye from me and Nishika and Gokul Kumar. I want to say that also, right? so say bye. Bye-bye. Bye சொல்லுங்க. Bye-bye.